நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் ஒவ்வொரு ஜினியும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கன்றத பார்க்க போறோம். இல்ல வழங்க போல சென்னையில இருந்து ஆரம்பிப்போம். சென்னையில கூலி படம் ரிலீஸ் ஆன 7வது நாள் வசூலா மட்டும் 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த 7வது நாள்ல கூலி படம் தமிழ்நாடு லெவல்ல 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கூலி படம் டோட்டலா 6 நாளைக்கு சேர்த்து 107 கோடியே 65 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாடு லெவல்ல. ஆந்திரா தெலுங்கானால இந்த 7வது நாள்ல 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தலைவரோட கூலி படம். ஆந்திரா தெலுங்கானாக்கு 6 நாளைக்கும் சேர்த்து 54 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கூலி படம். அடுத்ததா கேரளால 65 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு 7வது நாள் வசூலா மட்டும் கூலி படம். படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து டோட்டலா 6 நாள் வரைக்கும் கேரளால மட்டும் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் கூலி படம் கலெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கர்நாடகால 1 கோடியே 75 லட்சம் இந்த 7வது நாள் வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணுது கூலி படம். கூலி படம் கர்நாடகாவுடைய 6 நாளுடைய மொத்த வசூலா 36 கோடியே 85 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. அடுத்து நார்த் இந்தியால 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது கூலி படம் ரிலீஸ் ஆன இந்த 7வது நாள் கலெக்ஷனா மட்டும். கூலி படம் மொத்தம் 7 நாளைக்கும் சேர்த்து நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் 34 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. கூலி படத்தோட 6 நாள் ஒட்டுமொத்த வசூலா நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் 34 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. அடுத்ததா இந்தியால 12 கோடியே 70 லட்சம் ரூபாய் கூலி படம் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 7வது நாள் வசூலா மட்டும். கூலி படம் ஒட்டுமொத்தமா இந்த 6 நாள்ல இந்தியா முழுக்க கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் 255 கோடியே 80 லட்சம் ரூபாய். அடுத்து ஓவர்சீஸ்ல 4 கோடியே 5 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 7வது நாள் வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆகி 6 நாளையோட ஒட்டுமொத்த ஓவர்சீஸ் வசூலா 162 கோடியே 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கூலி படத்துக்கு நடுநடுல இந்த 7 நாளோட கலெக்ஷன் சொல்லியிருந்தல அப்படியே எல்லாத்தையுமே கூட்டி 7வது நாளோட ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு வசூலா 16 கோடியே 75 லட்சம் ரூபாய் கூலி படம் கலெக்ட் பண்ணும். ஆனா எனக்கு வந்திருக்க 1-2 ஷோ ரிப்போர்ட் வரைக்குமே பார்க்கும்போது இவ்வளவு பெரிய வசூல் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் நான் கம்மியா போட்டா ஏதோ கம்மியா போடுறேன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி இது என்னோட ப்ரெடிக்ஷன் வசூல், நான் என்ன வேணாலும் போடலாம். ஆனா ட்ரேடிங் வசூல் அப்படி பண்ணிட்டு எதிர்பார்க்காதீங்க. அப்படி பண்ணா கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் வரும். ஸோ அவங்க ட்ரேடிங்ல என்ன கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் நான் அப்படியே சொல்லுவேன். அதன்படி பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆகி இந்த மொத்தம் 6 நாளோட ஒட்டுமொத்த கலெக்ஷனா 418 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ட்ரேடிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கணும் பார்த்தீங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 கோடியை தொட பார்த்துட்டு வைங்க நம்ம கூலி படம். அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. ஆனா 7 நாள்ல அதுவும் வீக் டேஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசூல்றது ஒரு நல்ல வசூல் தாங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணும் கூலி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ கூலி படத்தோட 6வது நாள் வசூலா ட்ரேடிங் ரிப்போர்ட் படி என்ன கலெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். இல்ல தமிழ்நாட்டில் 4 கோடியே 65 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நார்த் இந்தியால 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால 6வது நாள் மட்டும் மொத்த வசூலா பார்த்தீங்கன்னா 11 கோடியே 25 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. ஓவர்சீஸ்ல 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. வேர்ல்டு வைடா 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கூலி படம் ரிலீஸ் ஆன 6வது நாள் வசூலா மட்டும். நேத்து பிரெடிக்ஷன்ல சொல்லிருப்பேன், இது ட்ரேடிங் ரிப்போர்ட். சரி, இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக் பதிலா நிறைய கேள்விகள் வந்திருக்கல, அதெல்லாம் கொஞ்சம் பேசுவோம். இல்ல முதல் லாஜிக்கா அந்த சௌபின் சாகரியா சத்யராஜ கொன்னார் தெரியலன்றாங்க. சத்யராஜ் தான் அவன் யாருன்றத கண்டுபிடிச்சிட்டான் சொல்லி தான் கொள்றான். படத்தை ஒழுங்கா பார்த்தாங்களா இல்லன்னு தெரியல. நீ நான் யாருன்றத கண்டுபிடிச்சிருக்க கூடாது, நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் அந்த ஆர்ட் அந்த ஃபைல்லாம் திருடி அவன் ஏதோ பண்றான்றத சத்யராஜ் கண்டுபிடிக்கிறார். சோ அதனால தான் கொன்னுட்டான். இது கூட புரியாம என்ன படம் பார்த்தாங்க, இதை வேற யூடியூப்ல கொஞ்சம் கூட வெக்கம் சுடு சொரலாம சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ருதிஹாசனுக்கும் நாகார்ஜுன் பையனுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ட்ல. நாகார்ஜுன் பையன் பாக்குறது வந்து உங்களுக்கு ஸ்ருதிஹாசனோட பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த படத்துல அவனோட வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 23-24ன்ற மாதிரி தான் வச்சுக்கணும். இங்க ஸ்ருதிஹாசன் அவங்களே சொல்லிடுறாங்க 29 அப்படின்ற மாதிரி. 30 வருஷம் பிளாஷ்பேக் போது அந்த ஒரு வயசோட கம்பேர் பண்றாரு. அதை தாண்டி அந்த ஓல்டு பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு 25 வயசு, நாகார்ஜுனுக்கு வந்து ஒரு 16 வயசு அப்படித்தானே வருது உங்களுக்கு கணக்கு. சோ அப்படி பார்க்கும்போது ரஜினிக்கு ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆயிரலாம், நாகார்ஜுனுக்கு வந்து ஒரு 19 அந்த டைம்லயே வந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த மாதிரிலாம் யோசிக்கலாமே. இன்னும் அவ்வளவு பெரிய முரண்பாடு எல்லாம் வந்து இல்ல. இங்க பாட்சால பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் பாட்சாக்கே ரகுவரனுக்கும் ரஜினிக்கும் அதுக்கே ஒரு பெரிய கதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இந்த ஏஜ் டிஃபரெண்ட்ன்றத புரிஞ்சிக்க தெரியாதவங்க தான் இந்த மாதிரிலாம் விஷயங்களை வந்து கலரி விட்டுட்டு இருக்கிறது. அப்புறம் ஸ்ருதிஹாசன் அந்த வில்லி போன கேமரால பார்த்துட்டாங்க, அப்புறம் அவங்க ஊழிய போறாங்கன்றதெல்லாம் அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனா அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாவே இந்த பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பதட்டமாவே அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அதை தாண்டி கேமரா லுக்லயே பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேஸ் தான் கிட்ட இருக்கும், அந்த பொண்ணு தூரமா இருக்கும். சரியா பார்க்கல அந்த ஒரு இல்லையே அதுதானா இது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கண்ணோட்டம் வச்சுக்கலாம். இருந்தாலும் இது நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் ஓரளவுக்கு ஒத்துப்பேன். அப்புறம் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் பொணங்களை பதுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பேசுறாங்க. பதுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த சேர் மூலமா சாம்பலா எடுது எதுக்கு பதுக்கி அது புதஞ்சு கிதஞ்சு அப்புறம் எப்பயாச்சும் தோண்டி எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது வரப்பிரசாதமா ஒரு சேர் கிடைச்சா அதை எவங்க வேணானுமா. அப்புறம் அந்த மேன்ஷனை வாங்குறதுக்கு அவருக்கு ஏது காசுன்னு போது கிட்டத்தட்ட 100 கூலிகள் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் வேலைக்கு போயிடணும். ஸோ அவங்களோட சம்பளம்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம்லாம் நடந்து நிறைய பேர் இழந்துட்டாங்கன்றதுனால ரஜினி அந்த முதலாளிகிட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு வந்துடலாம். தெரியாம தான் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, உங்களெல்லாம் திரும்பி எக்ஸாம் ரூம்ல உட்கார வச்ச மாதிரி அவ்வளவு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு கமர்ஷியல் படம். விட்டா அவனுக்கு ஆதார் கார்டு இருக்கா எல்லாத்தையும் காட்டு, அவங்க ஐடி நம்பர்லாம் சொல்லுன்னு கேட்பானுங்க போல இருக்கு. ஒரு மலையாள படம் இன்னும் நிறைய படங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது கிறிஸ்டோபர் நோலன் படத்தெல்லாம் ஒண்ணுமே புரியாது. ஆனா அதுக்கெல்லாமே இவனுங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுவானுங்க. ஆனா இந்த மாதிரி சாதாரண சின்ன சின்ன கமர்ஷியல் விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் ஏன் எங்களுக்கு ரிஷி மூலம் சொல்ல ஆதி மூலம் சொல்லன்னு சொல்லிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ கேட்கணுன்றதுக்கோசம் என்ன வேணாலும் கேட்பீங்களா? இதெல்லாம் கமர்ஷியல் படத்துக்கு ஆல்ரெடி இருக்கிற பேட்டன் தானே, அங்க போய் நோண்டி நொங்கு
லுக் எடுத்துக்கிட்டு உங்க அறிவெல்லாம் அங்க போய் செலுத்துறன்ற பேர்ல பச்சை புலதரமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. இந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா தேவையில்லாதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்றதான் இங்க பேச வரேன். இன்னொன்னு கமர்ஷியல் படத்துக்கு இல்ல ஏங்க பாக்குறீங்கன்றது தான் கேட்கிறேன். ஆக்சுவலி யாருமே இது வரைக்கும் பார்த்தலையே. லோகி வந்து அவரோட பழைய பாட்டுகள் மாதிரி இங்க வைக்கலனா ஆக்சுவலி அது டெம்ப்ளேட்டுங்க. அது ஒரு படத்துல ஒர்க் அவுட் ஆகும், ஒரு படத்துல ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா வைக்கலாம் ஏன் வைக்கலன்னு கேட்பாங்க. இதுக்கு அந்த பஞ்சாயத்துன்றதுக்கோசம் வச்சிடலாம். ஆக்சுவலி லோகிக்கு சப்போர்ட் பண்ண வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க லோகி வந்து இந்த படத்தை ரஜினிக்கு பண்ணி தரணும், சன் பிக்சர் போர்ஸ் ரஜினியோட அந்த படங்கள் லிஸ்ட்ல வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு கைதியெல்லாம் விட்டுட்டு இன்னும் அவருக்கு இருந்த நிறைய பேக்கப் படங்கள்லாம் விட்டுட்டு இங்க யதார்த்தமா ஒரு கமர்ஷியல் படம் பண்ண வந்திருக்காரு. அங்க என்ன பர்பஸ்ல படம் எடுத்தாங்கன்றதையே புரிஞ்சுக்கல. நான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் முட்டு கொடுத்து பேசுறது காரணமே அவங்க எடுத்துக்கிட்ட பர்பஸை ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்காங்க, பெஸ்டா பார்த்துருக்காங்க நான் சொல்லவே மாட்டேன். ஆனா மொக்கையா பார்க்கலன்றத ஆணித்தரமா சொல்லுவேன். எனக்கு இதை விட எவ்வளவு சூரமொக்க படங்கள்லாம் பார்த்துருக்குங்க. இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. தாராளமா ஒரு கமர்ஷியலா ஆடியன்ஸ் போய் உட்காந்து பார்த்தா என்ஜாய் பண்ணும்.